என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 18ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆவியும் அக்கினியும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய. ஆவியும் அக்கினியும். ஆவியை அவித்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:19. உண்மையாகவே மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு சிலுவை தரும் ரட்சிப்பை, தேவ கிருபையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவரால் நாம் முத்தரிக்கப்படுகிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படி நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் அதன் பின் நமக்குள் இருந்து செயல்படுகிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்து கூறியபடி ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8. மிக முக்கியமாக, நாம் பாவம் செய்ய தூண்டப்படும்போது நமக்குள் இருந்து நம்மை கண்டித்து உணர்த்துவார். நாம் கிருபையாக பெற்றுக்கொண்ட தேவ நீதியை குறித்தும் இறுதி நாளில் நடக்கவிருக்கும் நியாய தீர்ப்பை குறித்தும் நினைவூட்டுவார். இவ்வாறு உணர்த்தப்படும்போது நாம் பாவம் செய்யாதபடி விலகிவிட வேண்டும். அப்படி இல்லாது அந்த பாவத்தை செய்வோமானால் ஆவியானவரை செயல்படாது தடுத்தவர்களாவோம். இப்படி பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போதெல்லாம் அதை கவனமாய் செவிமடுத்து கீழ்ப்படியாது போவோமானால் ஆவியானவரின் உணர்த்துதல் நமக்குள் ஏற்படாது. அதுதான் ஆவியை அவித்து போடுதலாகும். பரிசுத்த ஆவியானவருக்கு உவமையாக அப்போஸ்தலர் 2:3 அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டதை வாசிக்கிறோம். யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறும்போது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று கூறுகிறார். மத்தேயு 3:11. அக்கினி வேண்டாதவற்றை எரித்து போடுவது போல ஆவியானவர் நம்மில் இருக்கும் அசுத்தங்களை எரித்து போடக்கூடியவர். அந்த ஆவி எனும் அக்கினி நமக்குள் இருக்கும்போது, அந்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது மட்டும்தான் நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழுவோம் என்பதை கிறிஸ்துவும் சுட்டுகிறார். எனவே ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை செயல்பட செய்கிறார். அந்த செயற்பாட்டை உணர்ந்து வாழ்க்கை நடத்தாது ஆவியானவரை அசட்டை செய்தால் அக்கினி போன்ற சுட்டெரிக்கும் வல்லமையுடைய ஆவியை அவித்து போட்டவர்களாவோம். அதே போல சபை வளர்ச்சிக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்களை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தப்படாவிடில் அந்த வரங்கள் நம்மிலிருந்து எடுக்கப்பட்டு ஆவி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நமக்கு இருந்த வரம் அவிந்து அழிந்து போகும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அவரை துக்கப்படுத்தாதிருப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அவரை துக்கப்படுத்தாதிருப்போம். ஜெபம். பரிசுத்த தெய்வமே, உம்முடைய ஆவியானவர் என்னை பரிசுத்தத்தில் வழிநடத்த உதவி செய்யும். ஆமேன்.